தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் முதல்வராக முடியல, அதற்கான உகந்த சூழல் இல்லைன்னு திருமாவளவன் சொன்னது திமுகவுக்கு எதிரானதாக மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கா? 3 பாயிண்ட்ஸ். முதல்ல இந்த தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் போதிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. அந்த அங்கீகாரம் கிடைக்காததற்கு என்ன காரணம் என்பது நம்ம எப்படி வேணாலும் பூசி முழுகி சுத்தி வரலாம். ஆனால் திராவிட இயக்கம் என்பது தலித் மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கமாகத்தான் அது செயல்பட்டிருக்கிறது. அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அதாவது திராவிட இயக்கம் என்பது சோ கால்டு இடைநிலை சமுதாயங்கள் முன்னிறுத்தி நடத்திய இயக்கம். அவர்களுக்கு மேல சோ கால்டு மேலே இருந்த பிராமண சமுதாயத்தை அந்த பதவிகளில் இருந்து அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த விஷயங்களில் இருந்து நீக்க வேண்டும் என்றதில் அவர்களுக்கு ஒற்றுமை. ஆனால் அதை சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் அப்படிங்கிற இன்டென்ஷனே கிடையாது. இன்டென்ஷன் இருந்ததே கிடையாது. சோ திராவிட இயக்கங்களுடன் தொடர்ந்து தலித் இயக்கங்கள் சமரசம் செய்து கொள்ளும் வரை இந்த அங்கீகாரம் கிடைக்காது. நான் ஒண்ணு கேட்கிறேன். இல்ல, எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி மட்டும். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஒரு கிளாரிட்டி மட்டும் தான். நீங்க பேசலாம். நீங்க சொல்லுங்க. இல்ல, போதுமான நேரம் தரேன், நீங்க பேசலாம். அந்த இடத்துல குறுக்கிட்டு விளக்கம் கேட்டா சரியா இருக்கும். உயர் சாதி இந்துக்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்ச திராவிட இயக்கங்கள் இடைநிலை சாதிகளுக்குள்ளேயே அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டாங்க, பகிர்ந்து கொடுக்கல அப்படின்னா நீங்க சொல்ல வர்றது தலித் சமூகத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கலன்னு சொல்வதாகத்தான் புரிந்துக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கிறேன். போதுமான அளவு பகிர்ந்து கொடுக்கலங்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுல எதிரானவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறது, பகிர்ந்து கொடுக்கலன்றது வேற, எதிரானவர்களாக இருந்தார்கள் திராவிட இயக்கங்கள்ங்கிறது வேற. அது கொஞ்சம் சீரியஸ் சார்ஜ். அதுக்கு அது ரெண்டு ஒண்ணா இல்ல வேற வேறையா? சார்ஜ் இல்ல. நீங்க ஜஸ்ட் ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பாருங்க. ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டில் 18%, 20% அளவுக்கு இருக்கிறார்கள். ஒரு 4 சமுதாயம் சொல்லுங்களேன். 18%, 20% பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு 4 சமுதாயம் சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் குரூப்ஸ் இன் தமிழ்நாடு. ஆனால் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி விட்டுடுங்க, ஒரு பொது தொகுதியில இடம் கிடைக்கிறது இல்லைன்னா அப்புறம் அது என்ன சமூக நீதி? எனக்கு புரியல. இது யாருமே எல்லாம் பூசி முழுகிட்டு எல்லாத்தையும் ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்கா பேசிட்டு போறாங்க. நான் பிராங்கா கேட்கிறேன், என்ன ஏன் இன்று வரை ஏன் தலித் சமுதாய மக்கள் ரிசர்வ்ட் கான்ஸ்டிட்யூன்சில மட்டும் போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் பாராளுமன்ற தொகுதியில அட்லீஸ்ட் இப்போ ஒரு 2-3 தொகுதி சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் இருக்கிறது. பட் இன்னும் 90% அப்படித்தானே இருக்கு. அதற்கு யார் காரணம்? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க 50 வருஷமா ஆட்சியில இருக்கிறது திராவிட கட்சிகள். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா பண்ணியிருக்காங்க, ஈக்குவலா பகிர்ந்து கொடுத்திருக்காங்கிறது உங்களுடைய வாதம். எங்க பகிர்ந்து கொடுத்திருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் 99% தலித் கேண்டிடேட்ஸ் ரிசர்வ்ட் கான்ஸ்டிட்யூன்சில ஏன் நிக்கணும்? இல்ல, உங்க குற்றச்சாட்டு தான் ஈக்குவலா பகிர்ந்து கொடுக்கலங்கிற போதாமை இருக்கு. அதுவும் திராவிட இயக்கங்கள் தலித் சமூகத்தினருக்கு எதிராக இருந்தாங்கிறதும் ஒன்னா வேற வேறையான தெளிவுக்காக கேட்டுக்கிறேன், புரிதலுக்காக கேட்டுக்கிறேன். நான் ஒரு கேக் வச்சிருக்கேன். இந்த கேக்ல நிறைய ஸ்லைஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு 8 ஸ்லைஸ் கொடுக்கணும், நான் 3 ஸ்லைஸ் எடுத்துக்கணும். நான் 8 ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 3 ஸ்லைஸ் கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, சமமாக பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால தானே நான் எல்லா ஸ்லைஸும் நான் வச்சுக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய மிக ஃபண்டமெண்டலா நீங்க ஜஸ்டிஸ் நீதி கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் முக்கியஸ்தர்கள் பெரும்பாலானோர் மிகவும் வசதி படைத்தவர்கள், பெரும் முதலாளிகள், வெளிநாட்டுக்கு சென்று படித்தவர்கள். சோ அவர்களுக்கு தங்களுடைய சமுதாயங்கள் முன்னேற வேண்டும், டாப் பொசிஷன்ல வரணும், ஆக்கிபை பண்ணணும்ங்கிற நோக்கம் இருந்தது. அதற்கு இந்த மூவ்மெண்ட் ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. அதை தாண்டி அவர்கள் ப்ரோக்ரஸ் பண்ணல. எஸ், தலித் மக்களுக்கு முன்பு இருந்ததை விட சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன மாற்று கருத்து இல்லை. ஆனால் போதுமான அளவுக்கு நியாயமாக வழங்கப்பட்டிருக்கிறதா யாராவது இங்க அரசியல் அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்படல.
அந்த புள்ளியில தானே புரிஞ்சுக்கணும் அதை, அதானே? ஒரு இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன், மகாராஷ்டிரால 13% 14% தான் தலித் பாப்புலேஷன், ரைட்டா? அங்க ஒரு தலித் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு. ராஜஸ்தான்ல தலித் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு. பீகார்ல இருந்திருக்காரு, உத்தரப்பிரதேஷ்ல இருந்திருக்காரு, பஞ்சாப்ல இருந்திருக்காரு, ஆந்திரால இருந்திருக்காரு, ஒரிசால இருந்திருக்காரு, ஜார்க்கண்ட்ல இருந்திருக்காரு. நான் அப்படி லைனா போறேன். ஏன் தமிழ்நாட்டுல இல்ல? இல்ல எனக்கு புரியல. கேள்வி 18% இல்ல, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன் சார். நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல ப்ளீஸ். 27 நிமிஷம் நான் சும்மா இருந்திருக்கேன். தயவு செய்து முடிச்சிடறேன். அடுத்தது, தலித் சமுதாய மக்கள் அதுக்குள்ள இருக்கிற சப் குரூப்ஸ்குள்ள ஒற்றுமை இல்லை. அது பல மாநிலங்களில் அதே மாதிரிதான். இப்ப உத்தரப்பிரதேஷ்ல எடுத்தீங்கன்னா ஜாதவ் சமுதாயத்தை சேர்ந்த தலித் மக்களுக்கும் நான் ஜாதவ் தலித்ஸுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. 2 பேரும் ஒரே கட்சிக்கு போட மாட்டாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டிலும் அதேதான். வட பகுதிகளில் வாழும், வட மற்றும் மத்திய பகுதிகளில் வாழும் தலித் மக்கள் அவங்க வேற மாதிரி ஓட்டு போடுறாங்க. தென் தமிழகத்தில் வாழும் தலித் மக்கள் வேற மாதிரி ஓட்டு போடுறாங்க. ஒற்றுமை இல்லை. மூணாவது, மிக முக்கியமாக, தலித் பிரதிநிதிகள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிற கட்சிகள் தங்களுடைய வளர்ச்சி முன்னிறுத்தியிருக்கிறார். ஒரு 2 சீட்டு 4 சீட்டுக்கு சமரசம் செய்து கொண்டு பிரதிநிதித்துவம் அவங்க இன்சிஸ்ட் பண்ணல. இப்போ உதாரணத்துக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லோரும் திமுக வெற்றி பெற்றாலும், மெஜாரிட்டி கிடைத்தாலும், மெஜாரிட்டி கிடைக்காமல் ஆட்சி அமைத்தாலும் அதில் அதிகாரத்தில் பங்கு அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. வேற மாநிலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி அந்த மெயின் பார்ட்டிக்கு வந்தா கூட கூட்டணியில நீங்க இருக்கிறீங்க, அதனால மந்திரி சபையிலையும் நீங்க இருங்கன்னு அழைப்பாங்க. தமிழ்நாட்டுல ஒரு வித்தியாசம். மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட உங்களுக்கு நீங்க வெளியில இருந்து நின்று எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நான் உங்களுக்கு இடம் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பேசிஸ்ல இருக்கு. ஆனால் தொடர்ந்து லாஸ்ட் பாயிண்ட் சார், ஒரு நிமிஷம் சார். 20% பாப்புலேஷன் நாங்க, எங்க ஓட்டு இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு அந்த சமுதாயம் போய் திராவிட கட்சிகள்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்? போய் சொல்லலாம் இல்ல. எங்களுக்கு மினிஸ்ட்ரியில இப்ப ஒண்ணு இல்ல, 2026க்கு திமுகட்டியும் அண்ணா திமுகட்டியும் விசிகேவோ புதிய தமிழகமோ எந்த கட்சியோ பிரதிநிதித்துவ கட்சிகள் போயிட்டு ஆட்சியில பங்கு இருந்தாதாங்க கூட்டணி. இல்ல, இது ஒரு வின்வின் மெத்தட் தானே? வின்வின் மெத்தட் தானே? நாங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், உங்களுடைய ஓட் பேங்க் எங்களுக்கு கொடுங்கிறதுனால தானே அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் 2 தரப்புக்கும் நடக்குது. I'll give you an example. திமுக இன்னைக்கு தனியா தேர்தலை சந்திப்பாங்களா? சந்திக்க மாட்டாங்க. அவர்களுக்கு காங்கிரஸ் தேவை, விசிகே தேவை, கம்யூனிஸ்ட் தேவை, மதிமுக, எல்லா கட்சிகளும் கூட வச்சுக்கிட்டோம். அப்போ திமுகவுக்கு ஆதாயம் இருப்பதால் தானே இவங்க என்ன சொல்றாங்க, 2 MP சீட்டு கொடுத்துட்டாங்க, 6 MLA சீட்டு கொடுத்துட்டாங்க, போரும். அந்த ஒரு அப்ரோச் நிச்சயமாக அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு லாங் டேர்ம்ல, சரி ஒரு எலெக்ஷன்ல அப்படி இருக்கலாம், 2 எலெக்ஷன்ல அப்படி இருக்கலாம். நீங்க 20 ஆண்டு காலம் எங்களுக்கு எவ்வளவு MLA சீட்டு, எவ்வளவு அவங்களுடைய வாக்கு வங்கி பலத்தை பொறுத்து தானே இருக்கு. மாயாவதி முலாயமோட கூட்டணி வச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. அப்புறம் பாஜகவோட கூட்டணி வச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. அப்புறமா தனிச்சு பெரும்பான்மையோடு வருவதற்கான வலு இருந்தது, ஓட் பேங்க் இருந்தது, வர முடிஞ்சது. எல்லா அம்பேத்கரிய இயக்கங்களுக்கும் அந்த வலு இருக்கும், சாத்தியக்கூறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியுமா? மாயாவதி அவர்கள் கூட்டணியில் ஆட்சி அமைக்கும் போது வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிச்சாங்களா எல்லா கவர்மெண்ட்டுக்கும்? சரி.